Hi friends, welcome to our channel Engineer மளிகை கடை. இன்னைக்கு நம்ம இன்ஜினியர் மளிகை கடையில் எதை பற்றின வீடியோ பார்க்க போறோம்னா மளிகை கடைக்கு அதிகம் லாபம் தரக்கூடிய கொக்கோகோலா பாட்டில் ஜூஸை பற்றியான வீடியோ பார்க்க போறோம். புதுசாக பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனலில் மளிகை கடை ப்ளஸ் ஹோட்டல் ப்ளஸ் ஜூஸ் பிஸ்னஸ் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும். தனித்தனி பிளேலிஸ்ட்டில் போய் உங்களுக்கு தேவையான வீடியோஸை பார்த்துக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜூஸ்னாலே இப்போ இன்னைக்கு வந்து 10 ரூபா ஜூஸ் வந்து எல்லாத்துலேயுமே ரொம்ப ட்ரெண்டிங், சரிங்களா? அதுலேயும் இந்த கொக்கோகோலா கம்பெனியில் உள்ள மாசா, ஸ்ப்ரைட்டு, லிம்கா, ஃபேண்டா இதெல்லாமே வச்சா பயங்கர ஸ்பீடான சேல்ஸ் இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நான் வந்து ரொம்ப நாளாகவே நம்ம கடையில் சேல்ஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் ஏற்கனவே மளிகை கடை, ஹோட்டல் இந்த மாதிரியான எந்த ஒரு கடைக்குமே இந்த கொக்கோகோலா, பெப்சி இந்த 2 கம்பெனி தரக்கூடிய ஃப்ரிட்ஜை வந்து எப்படி ஃப்ரீயாக வாங்குறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு கடைக்குமே ஐஸ்கிரீம் ஃப்ரீசரை வந்து எப்படி ஃப்ரீயாக வாங்கலாம் அப்படின்னு ஒரு 2 வீடியோ போட்டிருப்பேன். அந்த 2 வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் அடுத்தடுத்த லிங்க்ல இருக்குது, பார்த்துக்காங்க. அப்புறம் பிளேலிஸ்ட் லைனாக இருக்கும், உங்களுக்கு தேவையான வீடியோவை கண்டிப்பாக பார்த்துக்காங்க. இந்த ஐஸ்கிரீம் ஃப்ரீசரும் இந்த கொக்கோகோலா கூலர் ரெண்டுமே நீங்கள் வந்து ஃப்ரீயாக எந்த கடையாக இருந்தாலும் நீங்கள் வாங்கிடலாம். ஹோட்டலாக இருந்தால் வாங்கிடலாம், இல்லை பெட்ரோல் பங்க்கில் கூட நீங்கள் வச்சுருக்காங்க. உங்களுக்கு சேல்ஸ் ஆகும்னு நினச்சா நீங்கள் இதை வந்து ஃப்ரீயாகவே வாங்கிடலாம். அதுக்கான ப்ரொசீஜர் எல்லாம் அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்காங்க. இப்போ இதில் வந்து 6 டப்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 1 2 சரிங்களா? அந்த பக்கம் 3 இருக்குது, இந்த பக்கம் 3 இருக்குது. இந்த பக்கம் இருக்க 3மே ஃபுல்லு, சரிங்களா? இந்த பக்கம் 3மே காலி. இப்போ அதாவது இந்த பாட்டில் வந்து நம்ம கடைக்கு வைக்கணும் அப்படின்னா இதுக்கு வந்து கொக்கோகோலாவில் வந்து ஏஜென்சி இருப்பாங்க. அவங்க வந்து உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. சில ஊரில் வந்து கொஞ்சம் கான்டாக்ட் பண்ண கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணிக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து என்னெல்லாம் வரும் அப்படின்னா கொக்கோகோலா, ஸ்ப்ரைட்டு, தம்ஸ்அப்பு, அப்புறம் மாசா, அப்புறம் வந்து லிம்கா, ஃபேண்டா அதுவும் வரும். இப்போ வந்து எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு. ஸ்ப்ரைட் இருக்குது, அப்புறம் லிம்கா, அப்புறம் தம்ஸ்அப்பு, அப்புறம் கோக்கு, அப்புறம் மாசா, சரிங்களா? மாசா வந்து கூலிங்கு ஃப்ரிட்ஜில் தான் எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா மாசா வந்து கொஞ்சம் டிமாண்டில் போயிட்டு. அதாவது இந்த கொக்கோகோலா வந்து பாட்டில் ஜூஸ் வாங்குறதுக்கு வந்து சாதா ஜூஸ் மாதிரி நம்ம வந்து டக்குன்னு தரமாட்டாங்க. அதாவது என்ன கேட்பாங்கன்னா, இந்த ட்ரேக்கு வந்து டெபாசிட் கொடுங்க அப்படிம்பாங்க. அதாவது ஒரு ட்ரேக்கு வந்து 200 100 அப்படின்னு அவங்க சம அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த டெபாசிட் வந்து கேட்பாங்க. சில ஊரில் வந்து டெபாசிட் இல்லாமல் கொடுத்துருவாங்க, ரைட்டா? இப்போ நான் வாங்கினது வந்து டெபாசிட் இல்லாமல் தான் நம்ம கடைக்கு ரொம்ப நாளாக வந்துட்டு இருக்கு. சிலவங்க வந்து கண்டிப்பாக டெபாசிட் கேட்பாங்க. எதுக்காகனா, இன்கேஸ் நீங்கள் கடையை ஏதாவது அடைச்சிட்டிங்க, கடையை மாற்றிட்டீங்கன்னா அதை வந்து அவங்களுக்கு கலெக்ட் பண்ணக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக டெபாசிட் கேட்பாங்க. இப்போ நம்மளோட கண்டிஷன், இப்போ நான் வந்து இந்த கொக்கோகோலா காரோட கண்டிஷன் என்னன்னா, எனக்கு வந்து பொருள் வந்து வந்துகிட்டே இருக்கணும், ஸ்டாப் ஆகக்கூடாது, சரிங்களா? அதுதான் என்னோட கண்டிஷனு. அவரும் சொல்லிட்டாரு, கண்டிப்பாக என்னாச்சு நான் உங்களுக்கு வந்து ஒன்று விட என்னைக்குமே எதுவுமே இல்லைன்னு சொல்ல அதில் கூட இறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. காரணம் என்னன்னா, இதை நம்பி கண்டிப்பாக வருவாங்க கஸ்டமர், சரிங்களா? எந்த ஒரு ஜூஸுமே கண்டிப்பாக தேடி வரும். அதுவும் இந்த பாட்டிலில் குடிக்கும் போச்சுல அதில் ஒரு டேஸ்ட் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது, சரிங்களா? ஒரு எக்ஸ்ட்ராடினரியான டேஸ்ட் இருக்குது. அது ஏன்னு எனக்கும் தெரியல. எந்த ஜூஸுமே பாட்டிலில் குடித்தா ரொம்ப டேஸ்ட்டு. இன்னும் கஸ்டமர் வந்து பாட்டிலில் குடிக்க வந்து அந்தளவு விரும்புகிறாங்க. இப்போ வந்து என்கிட்ட வந்து ஃபேண்டா இல்லை உங்களுக்கு காமிக்கிறதுக்கு. ஏன்னா ஃபேண்டா வந்து அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டு, சரிங்களா? அந்த பழைய காலத்தில் கலருமாங்களா, அதை நினச்சி இன்றைக்கி வந்து ஃபேண்டா வந்து ஃபுல்லாக போயிட்டு. அதனால் நீங்களும் கண்ணாடி பாட்டில் ஜூஸ் கிடச்சா கண்டிப்பாக வாங்கி வைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிரோஜனம். அது மாதிரி இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு வாங்கி வைங்க. இப்போ நீங்கள் வந்து இறக்குறது பேசு கிடையாது. அந்த ஏஜென்சிக்காரர்கிட்ட கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் சொன்னது அதுதான். சரி, எனக்கு வந்து நான் இல்லைன்னு ஜூஸ் வந்து எந்த ஜூஸுமே சொல்லக்கூடாது. எனக்கு அந்தளவு நான் கேட்க நீங்கள் இறக்கிறீங்களான்னு கண்டிப்பாக இறக்கிடுவேன். ஏன்னா சில வந்து லைன் வச்சுருப்பாங்க, வாரத்தில் ஒரு நாள் தான் வருவாங்க. அவங்க வர அன்னைக்கு சப்போஸ் மழை ஏதாவது பெஞ்சிருப்போம், நம்ம கம்மியாக இறக்கி வச்சுருப்போம். உடனே அடுத்தால சேல்ஸ் ஆயிரும், அடுத்தால இருக்காது. இல்லைன்னு சொல்லும் போது இந்த சேல்ஸ் வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படி நின்றும். அதுக்கப்புறம் இதை தள்ள முடியாது. ஃபர்ஸ்ட் நாள்லேருந்து நீங்கள் வச்ச நாள்லேருந்து கண்டிப்பாக எல்லாமே ஒரு 10 ஃப்ரிட்ஜுக்குள்ளே மேக்ஸிமம். இப்போ இதில் இவ்வளோ இருக்குது, இன்னும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே நிறைய இருக்குது, சரிங்களா? கூலிங் தான் போட்டு எப்போவுமே இருக்கும். இந்த சொன்னோம்ல மாசாலாம் கூலிங் தான் போட்டுருக்குது. அதனால இதை இறக்கும் போச்சில் வந்து கண்டிப்பாக டிமாண்ட் பண்ணி வாங்குங்க, ரைட்? இப்போ இதோட ரேட் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இது வந்து எப்படி வாங்கலாம் அப்படின்னா, ஒரு ட்ரேக்கு வந்து 24, சரிங்களா? ஒரு ட்ரேக்கு வந்து 24 இருக்கும். நீங்கள் வந்து சின்ன கடையாக வச்சுருக்கீங்க, பெட்டி கடை மாதிரி வச்சுருக்கீங்கனாலும் 12 மிக்ஸ் பண்ணி வாங்கலாம். இல்லைனா 6 கூட மிக்ஸ் பண்ணி தருவாங்க. உங்களுக்கு எப்படி அவங்க கண்டிஷன் வச்சுருக்காங்களோ அதுபடி மிக்ஸ் பண்ணி கூட உங்களுக்கு தருவாங்க. இப்போ நமக்கு வந்து ஒரு கேஸுக்கு வந்து 24, சரியா? கோக்கு, இந்த கேஸ் உள்ள ஐட்டம் எல்லாமே 10 ரூபா தான் வரும். கோக்கு, ஸ்ப்ரைட், லிம்கா, ஃபேண்டா எல்லாமே 7 ரூபா ரேட்டு. நம்ம 10 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுவோம், அதில் 10 ரூபான்னு போட்டிருக்கும். மாசா வந்து நமக்கு வந்து 13 ரூபான்னு வருது. 15 ரூபாய் எம்ஆர்பி, நம்ம வந்து 15 ரூபான்னு தான் அதை சேல்ஸ் பண்ணுறோம். இப்போ வந்து கோக்கு 7 ரூபா, தம்ஸ்அப் 7 ரூபா, அதில் வந்து லிம்கா, ஃபேண்டா அப்படின்னு எல்லா பில்லும் கரெக்டாக நம்ம கையில் தந்துட்டு போயிடுவாங்க. இதுக்கு ஒரு பில்லை உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்காக தான் காமிச்சிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், ஊருக்கு ஊர் கொஞ்சம் முன்ன பின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும், சரிங்களா? சில ஏஜென்சிக்கு வந்து கொஞ்சம் லாங்கில் அந்த எக்ஸ்பென்ஸ் இருக்கும். அதனால் ஒரு 50 பைசா 4 கூட போடுவாங்க. அதனால இதை வந்து அவங்ககிட்ட காமிச்சு இங்கே என்னாச்சு 7 ரூபான்னு தானே வாங்குதாரு, நீங்கள் என்ன எனக்கு இவ்வளோ சொல்கிறீங்கன்னு சொல்லாதுங்க. உங்கள் ஊரில் உங்கள் ஏஜென்ட் வந்து என்ன ரேட்டு போடுறாரு அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்த்துக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு வந்து இதோட அசல் ரேட் என்ன, லாபம் என்ன, நமக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்க சொல்லிட்டேன். இப்போ இதோட செல்லிங் டிப்ஸ் சொல்கிறேன், ரைட்டா? செல்லிங் டிப்ஸ் என்னன்னா,
கண்டிப்பாக இந்த ட்ரேயை வந்து கடைக்கு வெளியே தான் வைக்கணும். சரிங்களா? நீங்கள் கடைக்கு உள்ளே வைக்கக்கூடாது. நைட்டு மட்டும்தான் கடை அடைக்கும் மூச்சில் எடுத்து உள்ளே வைக்கணும். வெளியே வச்சா மட்டும்தான் பாட்டில் ஜூஸ் இந்த கடையில் இருக்குன்னு தெரியும். கஸ்டமர் வந்து சரசரன்னு கூடிடுவாங்க. ரைட்டா? நீங்கள் இதை உள்ள கடைக்குள்ளே வச்சுட்டு இருந்தா ஜூஸும் தூங்கிட்டு தான் இருக்கும், சேல்ஸும் தூங்கிட்டு தான் இருக்கும். அதனால் கண்டிப்பாக கடைக்குள்ளே வைக்கக்கூடாது. அதே மாதிரி இன்னொன்று என்னன்னா, வெயில் படுற மாதிரி இந்த ஜூஸை வைக்கக்கூடாது. வெயில் படுற மாதிரி வச்சா உடனே கேஸ் போயிடும், கஸ்டமர் வந்து விரும்ப மாட்டாங்க. அதே மாதிரி இந்த எக்ஸ்ட்ராடினரி டிப்ஸ் என்னன்னா, இந்த பாட்டிலை கேப்பை திறந்து இப்படி சேர்த்து வைங்க. இது வந்து தகர ரேட்டில் எடுப்பாங்க. கேஜிக்கு இவ்வளோ நீங்கள் கூட 1 kg சேர்ந்த பிறகு சேல்ஸ் பண்ணிக்கிடலாம். குயிக்காக ஒரே வாரத்தில் சேர்ந்துடும். அதே மாதிரி இன்னொரு டிப்ஸ் என்னன்னா, பாட்டில் வந்து கரெக்டாக நீங்கள் சேகரித்து வைக்கணும். ரைட்டா? யாருக்கும் வீட்டுக்கு கொடுக்கக்கூடாது. கொடுத்தா டெபாசிட் வாங்கிட்டு கொடுங்க. ஒரு 20 ரூபா தராங்க, 10 ரூபா ஜூஸ்னா 10 ரூபா நிற்கட்டு நீங்கள் ஜூஸை குடிச்சிட்டு பாட்டில் கொடுத்துட்டு 10 ரூபா வாங்கிக்காங்கன்னு சொல்லுங்கள். இல்லைனா பாட்டில் போனால் வராது. நம்ம அடுத்த வாட்டி ஜூஸ் வாங்கும் போச்சு அந்த பாட்டிலை கொடுத்துட்டு அப்படியே ரீசைக்கிள் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால கண்டிப்பாக பாட்டிலை கேர் பண்ணிக்காங்க. அதுமாதிரி கடையில் வெளியில் அடுக்கிற போச்சில் வந்து கண்டிப்பாக இந்த ஜூஸ் பாட்டில் இருக்க ஜூஸ் வந்து கீழே இருக்கணும், எம்டி பாட்டில் மேலே இருக்கணும். அப்படிங்கும் போச்சில் குடிச்சிட்டு மேலே வச்சுட்டு போயிடுவாங்க. இதை வந்து யாரும் உங்களுக்கு நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருக்க டைம் கூட யாரும் எடுக்க மாட்டாங்க. ரைட்டா? அதனால் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். மளிகை கடை சம்மந்தமாக நிறைய ப்ராஃபிட்டான இது வந்து நம்ம சேனலில் இருக்குது. கண்டிப்பாக வீடியோஸை பாருங்கள், பிளேலிஸ்ட்டில் நிறையா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது லோ இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும், ஹோட்டல் வைக்கணும் யாரும் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணால் கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்.